quack 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 quack. என்ன குட்டீஸ், இந்த 6th டே VBSல உங்களைய நான் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். குட்டீஸ், உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வந்துட்டு 6th டே VBS. ஓகே, என்ன 6th டே VBS? 6th டே VBSனா என்னன்னு தெரியுமா? என்ன இந்த டொனால்டுக்கு வந்துட்டு 6th டேன்னு சொல்லுதேன்னு பாக்குறீங்களா? ஆமா குட்டீஸ், இன்னைக்கு தான் ஃபைனல் டே ஆஃப் VBS. என்னது? ஃபைனல் டே ஆஃப் VBS. ஓகே குட்டீஸ், இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க VBSல என்னென்ன விஷயத்துல கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நாள் என்ன கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு வார்த்தையில் பரிசுத்தம் கத்துக்கிட்டீங்க, கரெக்டா? செகண்ட் டே என்ன கத்துக்கிட்டீங்க? கண்களில் பரிசுத்தம் கத்துக்கிட்டீங்க. தேர்ட் டே செய்கையில் பரிசுத்தம். ஃபோர்த் டே என்ன கத்துக்கிட்டீங்க? இருதயத்தில் பரிசுத்தம். ஃபிஃப்த் டே என்ன கத்துக்கிட்டீங்க? ஃபிஃப்த் டே செவிகளில் பரிசுத்தம். வெரி குட். ஓகே குட்டீஸ், இந்த 5 டேஸ் வந்துட்டு கண்ணு, காது, கை, வாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடி பார்ட்ஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டீங்களா? இந்த எல்லா விஷயத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு சர்ச்சுக்கு போகணும். எங்க போகணும்? சர்ச்சுக்கு. அப்ப நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு பரிசுத்தமா இருப்போம், கரெக்டா? ஏன்னா நீங்க கேட்பீங்க, ஏன் டொனால்டு நீ வந்துட்டு வெளியில இருந்தா பரிசுத்தமா இருக்க மாட்டோமா? இருக்க மாட்டோம் குட்டீஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்க்கறது மூலியமா, கேட்கறது மூலியமா, செய்கள்ல மூலியமா நிறைய விஷயம் நம்மளை வந்துட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால நம்மளோட பரிசுத்தத்தை கரெக்டா காப்பாற்ற முடியாது. அதே நம்ம வந்துட்டு ஆலயத்துக்கு போனோம்னா ஆலயத்துல வர்ஷிப் பண்ணுவாங்க, செய்தி மூலியமா எல்லாத்து மூலியமாவும் நம்மளை நம்ம பரிசுத்தமா பார்த்துக்கலாம். ஓகே குட்டீஸ், நீங்க நினைப்பீங்க என்ன இந்த டொனால்டுக்கு வந்ததுல இருந்து ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இன்னைக்கோட டாபிக் ஆலயத்தில் பரிசுத்தம். என்ன? ஆலயத்தில் பரிசுத்தம். ஓகே, வாங்க நம்ம இத பத்தி வந்துட்டு ஒரு டான்ஸ் மூலியமா நம்ம கத்துக்கொள்ளலாம். வாங்க போலாம். ஆலய மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆலய மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசீர் பெற காத்திருக்கிறோம். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசீர் பெற காத்திருக்கிறோம். செல்ல பிள்ளையே, தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல பிள்ளையே, தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. கண்கள் வசனத்தை பார்க்கட்டும், காதுகள் அவசத்தம் கேட்கட்டும். கண்கள் வசனத்தை பார்க்கட்டும், காதுகள் அவசத்தம் கேட்கட்டும். நடைகள் கவனமாய் இருக்கட்டும், வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். நடைகள் கவனமாய் இருக்கட்டும், வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசீர் பெற காத்திருக்கிறோம். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசீர் பெற காத்திருக்கிறோம். செல்ல பிள்ளையே, தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல பிள்ளையே, தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே.
குட்டி இதயங்கள் உம்மை வாழ்த்தட்டும். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே உம்மோடு பேச ஆசை ஆசையே. ஆலயம் மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆலயம் மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. ஆலயம் மணி சத்தம் கேட்குதே. செல்ல புள்ளையே தங்க புள்ளையே உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல புள்ளையே தங்க புள்ளையே உம்மோடு பேச ஆசை ஆசையே. குவாக் குவாக் குவாக். என்ன குட்டீஸ், டான்ஸ் பார்த்தீங்களா? நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி அழகா டான்ஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஆன்ட்டி எப்படி ஆலயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லி தர போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு லாஸ்ட் நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் எல்லாமே நம்ம எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை, கண், செவி, இதயம், செயல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? இன்னைக்கு வந்து நம்ம ஆலயத்தில் வரும்போது எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஆலயத்தில் எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது. ஆலயமே பரிசுத்தமான ஒரு இடம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறாரு. நம்ம உள்ளத்தில் தான் அவர் தங்குறாராம். அவள் பாருங்க, அந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஆலயம் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே பரிசுத்தம் பண்ணிட்டோம். நம்ம கண், செவி, இதயம் அப்படின்னு ஒவ்வொரு பாகத்துலேயும் நம்ம எப்படிலாம் பரிசுத்தமானதை, நல்லதையே பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்ல காரியங்களை இதயத்தில் பதிக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்ல. இப்போ நம்ம உடலே வந்து அவருடைய ஆலயமாக இருக்குதான். அப்போ எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தமாக வைக்கணும். அது இல்லாமல் நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போவோம், அப்படி தானே? சர்ச்சுக்கு போவோம், கோயிலுக்கு போவோம். அப்போது ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆலயம் ஹோலி பிளேஸ். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத காரியங்கள் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். உள்ளே நுழையும் போதே பயபக்தியாக போகணும். உள்ளே போகும்போதே நம்ம உள்ளே போய் நல்ல சின்ன குட்டி ஜபம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன செய்யணும்? அவங்க சொல்கிற ஒர்ஷிப் சமயத்தில் பாடுற பாட்டுகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரிகளை பாடணும். ஏன்னா நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருக்கிறனால எல்லாத்தையும் உங்களால் பாட முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யலாம்? அந்த இடையில அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆராதனை அப்படின்னு வர்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? கையை உயர்த்தி நீங்கள் துதிக்கலாம். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, அந்த கண்கள் பாரு, அங்கே இங்கேயும் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நிறையா குட்டி பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அப்படியே ஒன்றரை கண்ணில் ஒரு கண்ணில் அப்படியே மற்றவங்களை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது. அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான். அப்புறம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தம்பியோ பாப்பாவையோ பிடிச்சி என்ன செய்யறது? லேசாக அவள் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது லேசாக அவங்கள வந்து இப்படி தட்டுறது, அவங்கள லேசாக அப்படியே அவங்க தெரியாத மாதிரி அவங்கள தலையவோ அவங்க கையவோ துணியவோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது? அப்படியே தெரியாத மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறது. அப்புறம் அவங்க யார்ப்பா என்னை இது பண்ணினது, அவள் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, யார் என்னை இழுத்தது, யார் என்னை அடித்தது அப்படின்னு. அப்புறம் அவங்க போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, அங்கே என்ன சத்தம், ஏன் ஆராதனையில் ஜெபத்தில் பிள்ளைங்க பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்கூல் டீச்சர் திட்டுவாங்க. அடுத்து யார் சத்தம் போடுவா? ஜெபத்தில் வந்து ஒழுங்காக இருக்கிறது இல்லையானோ அப்பா அம்மா திட்டுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆராதனை நடத்துகிற அண்ணா அக்கா திட்டுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் திட்டுவாங்க. அந்த சின்ன ஒரு செயல். அப்போ நம்ம ஆராதனையில் எல்லாரும் கண்களை மூடுவோம்னு சொன்னால், கண்ணை மூடும்போது நம்ம யாரை பார்க்குறோம்? தேவ பிரசன்னத்தை பார்க்குறோம். அதனால தான் நம்ம சாமி கும்பிடும்போது கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுறது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? பெரிய பெரிய முனிவர்கள்லாம் பாருங்கள், கண்ணை மூடிக்கிட்டு தான் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம ஆலயத்தில் வரும்போது
கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அதே போல் என்ன செய்யணும், நம்ம கை சும்மா இருக்கக்கூடாது. கையை நல்லா கை தட்டி கையை உயர்த்தி நம்ம கரங்களை என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதே போல் என்னது, அங்கும் இங்கும் நம்ம சபைக்குள்ளே நடக்கிறதே கவனமாக நடக்கணும். அங்கும் இங்கும் சும்மா ஓடுறது, அது மாதிரிலாம் குதிக்கிறது, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம நடைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம உடைகள் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம்ம பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தில் பார்க்குறோம். அதே போல் நம்ம ஜெபம் பண்ணுற விதத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே ப்ரேயர் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பைபிளில் ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு செயலை கொடுத்துருக்குறாங்க. ஆலயத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் வர்றாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆயக்காரன் பரிசேயன். நான் ஏற்கனவே முன்னால் இருக்கிற அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இதயத்தில் பரிசுத்தமாக இருக்கிறதுல. அதில் என்ன, அவங்க சாப்பிட்றது குறித்து அதை பற்றி நம்ம பார்த்தோம். இங்கே அவங்க ஜெபிக்கிறது குறித்து பார்க்குறோம். அவங்க என்னன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, ஆயக்காரன் வர்றான். ஆயக்காரன் என்ன செய்கிறார், அந்த ஐயா ஆயக்காரனா டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர். அவர் ப்ரேயர் பண்ணுறார், தேவனே என் பாவியாகி என் மேல் கிருபையாரும்னு. அப்படியே ஆண்டவரை வெளியே சர்ச்சுக்குள்ளே வர்றது கூட அவன் பயப்படுறான். ஐயோ நம்ம சர்ச்சுக்குள்ளே நம்ம பரிசுத்தம் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே வெளியவே நின்றுட்டு, தேவனே என் பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று சொல்கிறார். ஆனால் அதே இது பரிசேயன் சொல்கிறான்னா, அப்படியே நின்று ஜம்பமாக பெருமையாக அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நின்று என்ன சொல்கிறாரு, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், தசமம் பாங்கெல்லாம் செலுத்துகிறேன், காணிக்க பாருங்கள், இதோ பாருங்கள், எல்லாருக்கும் காணிக்கை கண்ணில் காமிச்சிட்டு, பார்த்தியா எல்லோரும் காசு தான் போடுவீங்க, நான் பாரு பணம் கட்டாக போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் எல்லாத்துட்டும் இப்படி காட்டிட்டு நான் காணிக்கை போடுகிறேன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு, ரொம்ப இதாக பெருமையாக பேசுகிறாரு. அதோடு கூட என்ன தெரியுமா, கம்பேர், இந்த ஆயக்கார மாதிரி இல்லை, நான் அவனை விட கிரேட்டு, அவன் பாருங்க எப்படி இருக்கிறான்னு, இவனை விட நான் நல்லா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு அங்கே போய் கம்பேர். அந்த கேர்ளை விட நான் நல்லா ஆடினேன், இவளை விட நான் நல்லா வசனம் சொன்னேன், இவனை விட அவனுக்கு ஒன்றுமே தெரில, அவன் என்ன சொன்னாலும் செய்யவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு, நான் தான் முன்னால் நின்று டான்ஸ் ஆடுவேன், அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்கள பின்னால் தள்ளு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தள்ளு முள்ளெல்லாம் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் கூட தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அது தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க முன்னால் வர்றதுக்கு விரும்பப்படுறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம அங்கே முண்டிட்டு இங்கே முண்டிட்டு அவங்கள தள்ளி அப்படியே இடித்து தள்ளுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸே கொடுத்தா கூட அமைதியாக நின்று வாங்கணும், உனக்குன்னு போட்டி போடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஆலயத்துக்குள்ளேன்னு வந்துட்டா நம்ம சத்தம் வெளியே கேட்கக்கூடாது, அன்னெசரியாக அழக்கூடாது, அம்மா அப்பாட்ட அடம் பண்ணக்கூடாது, காசு கொடுத்தாங்கன்னா காணிக்கை காசு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு விளையாடக்கூடாது. சர்ச்சில் பயபக்தியாக அந்த காணிக்கை டப்பாவில் போடுற வரைக்கும் அமைதியாக கையில் வச்சுருக்கணும், அது வாயில் போடக்கூடாது. அது மாதிரிலாம் சிலதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். காணிக்கையும் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு பாட்டி அப்படி தான் காணிக்கை போடுறதுக்கு வந்தாங்க. அந்த அம்மா யாருமே இல்லை அவங்களுக்கு, அவங்க வர்றாங்க, 2 காசு தான் வச்சுருந்தாங்களாம், மற்றபடி அவங்களுக்கு செலவு பண்ணுற கூட காசு இல்லையாம். அப்படியே அந்த 2 காசை பயபக்தியோடு கொண்டு போட்டாங்களாம். ஆண்டவர் அங்கே தூரமாக நின்று பார்த்துட்டே இருந்தாராம். காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு நிறைய அப்படியே கொட்டி கொட்டி அப்படியே கை நிறைய அள்ளி போட்டவங்களெல்லாம் ஆண்டவர் பாராட்டல. என்ன சொன்னாங்க, அவங்கெல்லாம் தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து போடுறாங்க, அவங்களுக்கு அந்த காசை என்ன பண்ணுறதும் தெரியாமல் அதில் ஏதோ கொஞ்சம் எடுத்து போடுறாங்க, லட்சத்தில் ஒரு 10 ரூபா போடுற மாதிரி போடுறாங்க. ஆனால் இந்த ஏழை தாயோ தனக்கு உண்டானதையே போட்டுட்டா, சுருக்கு பையில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ, அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, நம்ம இதயத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் மனப்பூர்வமாக போடணும் தான் சொல்லிட்டு. அதுக்காக நீ பர்ஸில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து போடணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை குட்டி தம்பி. அவங்க என்ன செஞ்சாங்க, தங்கள் மனப்பூர்வமாக மனசு நிறைவாக கடவுளுக்கு நமக்கு கொடுக்கணும். அவர் கொடுத்தாரு, அவர் வேலை செய்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுத்தாரு, அவர் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு சக்தியை கொடுத்தாரு, அதனால தான் நம்ம இப்போ நல்லா இருக்கிறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குரிய கனம் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம என்ன செய்கிறோம், சம்பாதிக்கிறோன்னா அதில் நம்ம ஆண்டவருக்கு 10ல் 1 பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே, மோசே அண்ணா காலத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கொடுத்தோம்னா ஆண்டவர் வானத்தை திறந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரோம். எப்படி நினச்சி பாருங்க, மழை பெய்யுற மாதிரி பெய்யுமாமா ஆசீர்வாதம். அது ஆசையாக இருக்குதுல்ல, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டெஸ்ட் பண்ணிப்பாரு. ஆண்டவரையே டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அதனால் தம்பி தங்கச்சி, நம்ம ஆலயத்தில் எல்லா வகையிலையும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வளர்ந்து பெருசாகி ஆளான பிறகு நம்ம இந்த காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே போல் ஆலயத்துக்கு வந்துட்டா என்ன செய்யக்கூடாது, நம்ம அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்ற இடம் கிடையாது. ஆலயம் என்ன செய்யாது, நம்ம ஆலயம் ஒர்ஷிப் டைமில், அதுக்காக அது முடித்தவரும் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். ஆனால் ஆராதனை நடக்கும்போது நம்ம தீனி சாப்பிட்றது, காசை வாங்கிட்டு கடைக்கு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. தன்னடக்கமாக ஆராதனை முடிகிற வரைக்கும் அழகாக உட்காந்துருக்கணும். அப்படி செய்வீங்களா? அம்மா அப்பாட்ட அட்டம் பண்ணக்கூடாது. ஓ எனக்கு பசிக்குது, வெளியே ஏதாவது அப்போ தான் ஒரு மிட்டாய்க்காரன் போவான் சர்ச்சு முன்னால், ஐஸ்காரன் போவான், உடனே போய் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு கூடாது. செல்ஃப் கண்ட்ரோலாக நம்ம இச்சி அடக்கமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஆண்டவர் நம்ம முன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம்ப்பா. கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இருங்க நம்ம வெளியே கடைக்கு போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு எவ்வளோ பெரிய ஆண்டவர், வானம் பூமி எல்லாத்தையும் படைத்த கடவுள். அவர்கிட்ட பேசும்போது வேற எந்த ஒரு தடைகளோ எந்த ஒரு இடையூறுகளோ வரவே கூடாது. அப்படி நீங்கள் பயபக்தியாக ஆண்டவர் சமூகத்தில் இருப்பீங்களா? அங்கே ஆலயம் முழுவதும் தேவதூதர்களாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏசாயா பார்த்தீங்கன்னா உன்னதும் உயரமான சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கும் போது அந்த தேவதூதன் தரிசனத்தை எல்லாம் பார்த்தபோது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி எல்லாரும் துதிக்கும் போது அவன் அந்த காட்சியை பார்த்தோன்னு என்ன சொல்றாரு, ஐயோ நான் அசுத்த உதவுள்ள மனுஷன், என்னை பரிசுத்தமாக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அது மாதிரி அந்த பரிசுத்தமான இடத்துல நீ பரிசுத்தமா இருக்கணும் தம்பி தங்கச்சி. இதுதான் நம்ம ஆலயத்துல எப்படி பரிசுத்தமா இருக்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க பாருங்க அக்கா அண்ணா, அவங்க கிட்ட நீங்க கேட்டு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு பார்ப்போம். என்ன குட்டீஸ், நம்ம ஆண்டி எவ்வளோ ஸ்டோரி அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி நம்ம ஆலயத்தில் ஹம்புளாக இருக்கணும், மற்றவங்க மேலே பொறாமப்படாமல் இருக்கணும். அப்புறம் இன்னும் என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் நிறைய கற்றுருப்பீங்கல்ல. அப்புறம் வேற என்ன? ஓகே குட்டீஸ், என்னை விட நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மெமரி வேர்ட்ஸ், மன்னன வசனம். வாங்க அதை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுத்துலேயும் கலந்து பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு என்ன வசனம் கற்றுக்க போகிறோன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே அந்த வசனம் கற்றுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோணிக்கிறீங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே கட்டதை தொழுது கொள்ளுங்கள். Bye friends. Hello friends, praise the Lord. Let's learn the same words in English. Oh, worship the Lord in the beauty of holiness. Tremble before Him, all the above. Psalm 96:9. Now let's do it in an action. Oh, worship the Lord in the beauty of holiness. Tremble before Him, all the earth. Psalm 96:9. Okay children, bye bye. என்ன குட்டீஸ், மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கிலீஷ்லேயும் படித்து வச்சுக்கோங்க. நான் உங்களை விசிட் பண்ணி உங்ககிட்ட நான் கேட்பேன். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஸ்டரி ஸ்டோரி பார்க்க போகலாம். வாங்க போகலாம் நம்ம. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். இந்த கடைசி நாள் 6வது நாள் விபிஎஸ்ஸில் கடைசி நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இன்றைய நாளிலும் நம் கடைசியாக ஒரு மிஷினரியை பற்றி தான் நாம் இன்றைக்கும் கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிஷினரியினுடைய பேர் தாமஸ்
ராக்லாண்ட். 1815 ஏப்ரல் 26 இங்கிலாந்து தேசத்தில் அவர் பிறந்தார். அவர் 4 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுதே, தன் தாயின் வயிற்றிலே 4 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுதே அவருடைய அப்பா இறந்துட்டார். ஸோ அவர் பிறக்கும்போது அப்பா இல்லை. அவர் பிறந்து கொஞ்ச நாள் தான் அவருடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. தம்பி தங்கச்சி பாருங்க, அவர் பிறக்கும் பொழுது தாய் தகப்பன்னே அவர் என்ன செய்யலை, அவரோடு இல்லை. அவர் அப்பா அம்மா இல்லாத குழந்தையாக தான் வளர்ந்தார். மாமா வீட்டில் தான் என்ன செஞ்சார், தாமஸ் ராக்லாண்ட் அவர் வளர்ந்தார். மாமா அவர் ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன செஞ்சார், ராக்லாண்டை நல்லபடியாக வளர்த்து பயபக்தியில், ஜபத்தில், அப்புறம் சண்டே கிளாஸ் போகிறது எல்லாத்துலேயும் அவர் என்ன செஞ்சார், ராக்லாண்டை பயபக்தியில் வளர்த்தாரு. அவரும் தேவனுக்கு பயந்து நல்ல மகனாக அவர் வளர்ந்தார். அதன் பிறகு அவர் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவருடைய மாமா, என்னுடைய வியாபாரத்தை இனிமேல் நீ தான் மகனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிஸ்னஸை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சார். ஆனால் ராக்லாண்ட் அவர் ஜெபித்து அவர் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார். மாமா கிட்ட சொன்னார், நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால் நான் உங்களுடைய பிஸ்னஸை நான் கவனிச்சிக்க முடியாது, இவ்வளோ நாளாக எனக்கு லீவ் டேஸில் நான் அப்படியே பார்த்துக்கிட்டேன், பட் ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. அதே போல் மாமாவும் அவர் என்ன செஞ்சார், படிக்க வச்சார். அவர் தன்னுடைய 17வது வயதில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் என்ன செஞ்சார், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி காலேஜில் என்ன செஞ்சார், அவர் ஜாயின் பண்ணி பிஏ ஹானர் பட்டமும் எம்ஏ ஹானர் பட்டமும் அவர் படித்து முடிக்கிறார். இப்படி அவர் படித்து முடித்த பிறகு அவர் தொடர்ந்து அவர் தேவன் மேலே பற்றுதலாக இருந்ததுனால அவர் இறையியல் படிப்பையும் தியாலஜியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபாதர், இன்னைக்கு சர்ச்சில் ஃபாதர்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி அவரும் ஃபாதருக்கு படித்தார். படித்த பிறகு அந்த சபையில், அங்கே இருக்கக்கூடிய சபைகள்லேயே அவர் என்ன செஞ்சார், ஃபாதர் ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறாங்க, நாம் அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நாம் தான் ஏசப்பா பிள்ளை, நம்ம ரசிக்கப்பட்டாச்சு, நாம் ஃபாதர் ஊழியம் செய்கிறது போதாதா அப்படின்னு சொல்லி இருந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் அந்த சிஎம்எஸ் மிஷனரி சங்கத்தை அவர் சந்திக்கிறார். ஏன்னா அந்த சங்கத்தை உருவாக்குனது யாருன்னா இவரோடு யூனிவர்சிட்டியில் படித்த நண்பர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த மிஷனரி சங்கத்தை உருவாக்குறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சங்கத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அப்படி அவர் ஒரு நாள் வரும் பொழுது அங்கு சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாற்று கலாச்சார மக்கள், மற்ற நாட்டு மக்களினுடைய நிலைமைகள்லாம் எடுத்து கூறும் பொழுது தாமஸ் ராக்லாண்டனுடைய உள்ளம் உடைகிறது. அப்போ நம்ம இவ்வளோ நாளாக சுவிசேஷம் அறிவிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோமே, ஆனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கா என்பதை அவர் அதிகமாக அதை புரிந்து கொண்டு தன்னையும் அந்த சிஎம்எஸ் மிஷனரி சங்கத்தோடு கூட இணைத்து கொண்டார். அவர் என்ன செய்கிறாரு, அந்த 1846 நான் சிஎம்எஸ் சங்கத்தினோடு இணைந்து நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அதில் ஒரு பொருளாளராக என்ன செய்கிறார், சென்னையில் வந்து அவர் அந்த பணியை அவர் செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது 1850 அவர் அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருகிறார். அங்கு எப்படியெல்லாம் ஊழியர்கள் நடக்கிறது, ஏனென்றால் இவருடைய வேலை என்னன்னா சிஎம்எஸ் அந்த மிஷனரி சங்கத்தில் எப்படி ஊழியர்கள் நடக்கிறது என்பதை அவர் கடிதம் மூலியமாக எழுதி அவர் இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டும். இதற்கோசரம் என்ன செய்தார், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்கே வருகிறார். அங்கே வரும் பொழுது அவருடைய உள்ளமே உடைகிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் சந்திக்கிறார். என்னன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அந்த ஏர் உழுவாங்க இல்லையா, அப்படி உழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த இடமானது, அந்த விவசாயம் லேண்ட் வந்து ஒரு மேல் ஜாதிக்காரனானது. அவன் என்ன செய்கிறான், இந்த மாடு வச்சு உழுவாங்கல்ல, அதில் ஒரு பக்கம்
மாட்டையும் இன்னொரு பக்கம் கீழ் ஜாதி பெண்ணையும் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் உழுது கொண்டிருக்கிறான். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல நாங்கள் தான் பெரிய ஜாதி, இதெல்லாம் கீழ் ஜாதி மக்கள் என்று சொல்லி ரொம்ப கேவலமாக நடத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையெல்லாம் அவர் பார்க்குறார், அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மேல் ஜாதி ஒரு அந்த தெரு இருக்குது அப்படின்னா அந்த தெருவில் கீழ் ஜாதி மக்கள் போகிறாங்கன்னா செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது, செருப்பு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், நடந்து போகணும். இப்படியெல்லாம் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இதையெல்லாம் உணர்ந்தவர், நானும் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யணும், இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து இவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி எடுத்தார். அதன் பிறகு அவர் அங்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார், திருநெல்வேலியிலே மாத்திரம் இல்லை, இன்னும் அதனுடைய வடபகுதியான கோவில்பட்டி, அப்புறம் அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா விருதுநகர், சிவகாசி, இந்த இடங்களிலே மக்கள் ரொம்ப இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அங்கே நிறைய மிஷினரிகள் வேண்டும் என்று சொல்லி தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். அவரோடு கூட அவர் என்ன செய்கிறார், இன்னும் ஒரு சில நண்பர்களையும் அவர் என்ன செய்கிறார், நானும் சிவகாசிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் சுவிசேஷ பாரம் நிறைந்தவராய் சிஎம்எஸ் சங்கத்திலிருந்து அவர் ரிலீவ் ஆகி அவர் தனியாக என்ன செய்கிறார், இந்த பணியை அவர் செய்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். 1854 பிப்ரவரி 28ஆம் நாள் என்ன செய்கிறார், அவர் சிவகாசியை மையமாக வைத்து அங்கு தங்கி இருந்து அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் போய் ஊழியம் செய்வார். இப்படி என்றால் அங்கெல்லாம் அதிக பண்ணை மரங்கள் அதிகம் காணப்படும். எனவே அந்த பண்ணை மரங்களில் மக்கள் ஏறி என்ன செய்வாங்க, அந்த பணியை செய்வாங்க. இவர் போவார், அவங்க மக்கள்லாம் அந்த பணி செய்கிறவங்கெல்லாம் ஏறி பனை மரத்துக்கு மேலே ஏறுவாங்க. அவங்க ஏறி கீழே இறங்குற வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி கீழே அவங்க வந்த பிறகு மறுபடியும் சுவிசேஷத்தை அறிவிப்பார். இப்படி கிட்டத்தட்ட அங்கே 270க்கும் மேற்பட்ட பல கிராமங்களுக்கு அவர் சென்று அவர் ஊழியங்களை செய்தார். அவர் எத்தனை அடிகள் பட்டிருக்கார் தெரியுமா? ஒரு சில நேரங்கள் எல்லாம் அவரை வெறுத்து ஒதுக்குனாங்க நிறைய பேர். இங்கே ஏன் வர்ற அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் உலக்கையால் அடிப்பாங்களாம், இன்னும் பார்த்தீங்கன்னா கல்லெறிவாங்களாம், இங்கெல்லாம் வரக்கூடாது, உங்கள் சாமியெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனால் அவருக்கோ இந்த மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே, இவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க ரொம்ப அதிகம் என்ன செய்வார், ஆவலோடு அவர்களுக்கு என்ன செய்வார், அவர் செல்வார். இன்னும் நிறைய நேரங்களில் நாயை விட்டெல்லாம் என்ன செய்வாங்களாம், கடிக்க வைப்பாங்களாம். இன்னும் பெண்கள்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் அவரை பேசி அவரை ரொம்ப கடினமாக என்ன செய்வாங்க, திட்டி வெறுத்து ஒதுக்குவாங்க. பாருங்க, சில நேரங்களில் அவருக்கு பசி எடுக்கும், உங்க இருந்தால் கூழ் இருந்தால் கொடுங்களேன்னு சொல்லி கேட்பார். அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், நீயா உனக்கா நான் கூழ் தருவேன்னு சொல்லி பாத்திரத்தில் தராமல் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அவர் தொப்பியில் வாங்கி என்ன செய்வாராம், அந்த கூழை குடிப்பாராம். இப்படியெல்லாம் கர்த்தருக்காக கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை அவர் செய்தார். அதன் பிறகு அவரோடு கூட நண்பர்களும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டதுனால சில நேரங்களில் அங்கு காலரா போன்ற நோய்கள்லாம் பரவி தன் கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷினரிமார்கள் இறக்குறாங்க. அதில் ஒரு நண்பர் தான் எவ்ரி. அவர் காலரா நோயில் பாதிக்கப்படும் பொழுது இவர் கூடவே இருந்து மருத்துவமனையில் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியல. கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புளிய மரத்துக்கு அடியில் தான் என்ன செஞ்சாங்க, அவரை அடக்கம் பண்ணாங்க. இப்படியெல்லாம் அவர் என்ன செய்தார், அவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார். அந்த வியாதி தொடர்ந்து இவரையும் தாக்கினது. பிறகு அவருக்கு ஒரு டிபி நோயாக அது மாறி அவர் இரும்பி அவர் அந்த இரத்த வாந்தியெல்லாம் அடிக்கடி என்ன செய்வாராம், அவர் எடுப்பார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் மத்தியில் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தியாகத்தோடு கூட அந்த மக்களை ரொம்ப சந்திச்சு என்ன செய்வார், ஊழியத்தை செய்தார். தம்பி தங்கச்சி, அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிகம் 1000 பேர்கள். அதில் ஒருத்தர் என்ன செய்வார்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு விசுவாசி என்ன செய்வாராம்,
ஞானஸ்நானம் எடுத்துட்டார் அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு. எப்போ அவர் மரித்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்வாராம், அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம், தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான்லாம் இழுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். இழுக்கலைன்னா உன்னை கல்லெறிஞ்சு கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம், என்னன்னு இங்கே பீடி குடிக்கிறதுக்கும் கள்ளு சாராயம் குடிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க, துணை போகிறீங்க, ஆனால் உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு இங்கே தடை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வைராக்கியமாக இருப்பார். நான் செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் தேரை இழுக்க மாட்டேன் அப்படின்லாம் அவரால் ராக்லாண்டால் ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் சொல்லுவாங்க. அதே போல் அவர் என்ன செஞ்சார், இப்படி நிறைய மக்களுக்கு அவர் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வியாதியோ அதிகமாய் ஒரு ராத்திரி 3 மணிக்கு அப்படியே நிலா வெளிச்சம், ஒரு திடீர்னு எந்திரிச்சு எனக்கு விடிஞ்சிருச்சின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் எந்திரிச்சு என்ன செய்கிறாரு, வேகமாக அவர் படித்து கொண்டிருக்கிறார், பைபிள் படிக்கிறார். அப்படி பைபிள் படிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப இரும்பல் அதிகமாகுது. அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஐயா இன்னும் விடியவே இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே உட்காந்து என்ன செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனாலும் நீ என்னோடு கூட வா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி உற்சாகமாக என்ன செய்கிறார், அந்த ராத்திரியில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். திடீர்னு அவர் ரொம்ப இரும்பல் எடுத்து அவர் வாந்தி எடுக்கிறார், ரத்த வாந்தி எடுக்கிறார். அப்படியே அவர் அந்த உதவியாளர் என்ன செய்கிறாரு, கட்டில் உட்கார வைக்கிறாரு. இயேசுவே என்று சொல்லி அவர் பெருமூச்சு விட்டு அவர் என்ன செய்கிறார், அவர் மரித்து போகிறார். தன்னுடைய 43வது வயதிலேயே இயேசுவுக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்து சுவிசேஷம் ஊழியத்தை செய்து அவர் 1858 அக்டோபர் 22ஆம் தேதி அவர் மரித்து போகிறார். தம்பி தங்கச்சி, கிறிஸ்துவின் அன்பை நீ உரைப்பாயா? நீங்க நினைக்கலாம் அவர் என்ன பெருசா ஊழியத்தை செஞ்சாருன்னு. அவர் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். அதற்கு உதாரணம் 1917ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய நெல்லை பேராயர் என்ன செய்கிறாரு, தாமஸ் ராக்லாண்டு நினைவு சின்னமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை அவர் கட்டுகிறார். ராக்லாண்ட் மூலியமாக அநேகர் தொடப்பட்ட ஆத்துமாக்கள் அந்த ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க, இன்றைக்கும் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. பல அந்த நாட்களில் பல எதிர்ப்புகள் இருந்ததுனால ரகசியமாய் தேவனை ஆராதித்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரம். நான் சுவிசேஷம் சொன்னால் எங்கே ரட்சிக்கப்படுவாங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று சொல்லி நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. உங்கள் நண்பர்களுக்கு, உங்களோட படிக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவின் அன்பை எடுத்து உரைக்கணும். அதுவே நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். எனவே நீங்கள் ஏசப்பாவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு உரைப்பீங்களா? ராக்லாண்டை போல நீங்களும் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபியும் உள்ள நல்ல தந்தையே, இப்பொழுதும் தாமஸ் ராக்லாண்ட் இங்கிலாந்து தேசத்தில் அவர் பிறந்து, அப்பா அவர் நினைத்திருந்தால் அந்த சொகுசான வாழ்க்கை, ஆண்டவரே நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு எப்படியெல்லாம் அவர் ஆண்டவரே உயர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் 43 வயது வரைக்கும் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து, அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சிவகாசி அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் மக்கள் மத்தியிலே அவர் ஊழியங்களை செய்து அவர் ஆண்டவரே கோதுமை மணியாய் அவர் நிலத்திலே அவர் மடிந்தார். அப்பா, இன்னைக்கும் இந்த சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவர்களை மிஷனரிகளாக எழுப்புவீராக. ஒவ்வொருவரும் தாமஸ் ராக்லாண்டை போல எழும்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா, அவர் ஆண்டவரே திரும்பவும் இங்கிலாந்து தேசத்துக்கெல்லாம் கொண்டு போகவில்லை. அவர் சிவகாசியிலேயே, அதுவும் ஆண்டவரே அதனுடைய புளிய மரத்துக்கு அடியிலேயே அவரை என்ன செய்தாங்க, அவரை அடக்கம் பண்ணாங்கப்பா. இப்படியெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மிஷனரியாக மாற்றுவீராக, சுவிசேஷகராக மாற்றுவீராக சுவாமி. அப்படியாய் கர்த்தர் நீ செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
ஆலயத்துல எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு நம்ம ஆன்ட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிராஃப்ட் சொல்லி தர போறாங்க. வாங்க வாங்க, நான் போய் பார்க்க போறேன். நீங்களும் வரீங்களா? வரீங்களாலாம் இல்ல, நீங்களும் என் கூட வரணும். வாங்க, நம்மளாம் சேர்ந்து போகலாம். என்னது இன்னைக்கு கிராஃப்ட் இடம் இப்படி இருக்குது, யாருமே என்ன வரலையே. ஏன்னா 5 நாள் கரெக்டா எல்லாம் பிள்ளைங்க ரெடியா வந்தாங்க, இன்னைக்கு யாரும் வரலையே. என்னாச்சான்னு தெரியலையே. வா பிரின்சி, போலாம். வந்துட்டீங்களா? ஹலோ ஆன்ட்டி, பிரைஸ் எல்லாம். வாட்டர் போட் அதர்ஸ். ஆன்ட்டி இன்னைக்கு 6வது நாள் ஆச்சுல்ல, கொஞ்சம் சலுப்பா இருந்ததா, அதனால லேட்டா எழுந்திரிச்சிட்டோம். கிராஃப்ட் செய்யறதுல உங்களுக்கு சலிப்பா? இல்ல ஆன்ட்டி. சரி, அவங்களுக்கு சீக்கிரம் வந்துருவாங்களா? வந்துருவாங்க ஆன்ட்டி. பார்த்தேன் ஆன்ட்டி, கிளம்பி வந்துடலாமா? வாங்க வாங்க வாங்க. மெதுவா வேகமா வரணும்ல, இவ்வளவு மெதுவா வர்றீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? 6வது நாள் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து காலையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? ஆலயத்துக்கு எப்படி வரணும், பரிசுத்தமா வரணும். நம்ம போடுற மேக்கப்ல ஒரு அலங்காரமே கிடையாது. எது அலங்காரம்? பரிசுத்தமே அலங்காரம். அப்புறம் ஆலயத்துக்கு வந்தா நல்லா பயபக்தி என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆடணும், பாடணும், வசனத்தை கேட்கணும், விளையாடக்கூடாது, கிள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாது. அங்க வந்து கொண்டுட்டு நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. அந்த ஆலயத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? வரைய போறோம். சரி, வரையலாமா? சரி, இப்ப இதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆலயத்திலயும் இதே மாதிரி பாதி வரைய போறோம், மீதிய அப்புறம் வந்து ஆன்ட்டி இப்ப மத்த நாளெல்லாம் நம்ம இப்படிதானே மடிச்சு நம்ம இப்ப என்ன வச்சிருக்கீங்க? நீளமா மடிச்சாத்தானே ஆலயம் வந்து இந்த வியூல தெரியும். ஓ, ஒரு A4 ஷீட்டை எடுத்து நேரா மடிக்கணுமா? சரி, அப்பதான் ஆலயத்தோட கோபுரம் எல்லாம் கரெக்டா வரும். சரி சரி. இந்த இடத்துல என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் இந்த சிலுவை போடுறோம். போட்டுட்டு என்ன பண்றது? நீங்க ஸ்கேல் கூட வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு நேரம் வரலைன்னா என்ன பண்ணிக்கங்க, ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்படி போட்டு அடுத்தது இப்படி போடுறோம். போட்டு இப்படி பண்ணிடுறோம். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுல இந்த இடத்துல ஒரு இது போட்டுக்கிறோம். என்னதான்டி அது? அது ஒரு தூண், டெக்கரேஷன். இது மாதிரி போட்டுக்கிறோம்ப்பா. இதனுடைய ஒரு பாதி வரைஞ்சிட்டோம். சர்ச். இப்போ இது வந்து கதவு. இதையும் போட்டுட்டோம், இந்த படியும் போட்டுறோம். ஓகே, இப்போ இது வந்து 2ஆ விரிக்கிறோம். இஷ்டமா? இதனுடைய பாதியை நம்ம என்ன பண்றோம்? வரையணும். புரியுதா? இப்போ அது என்ன செய்யறோம்? இதே மாதிரி இந்த பக்கம் போட்டு இதே மாதிரி சிலுவை போட்டு இதே மாதிரி கொண்டு வந்து எங்க வந்திருக்குதுன்னு பார்த்துக்கணும் நம்ம. புரியுதா? இல்லைன்னா அதான் போயிடும், கோணையா போயிடும். இங்கே போட்டு எனக்கே இப்போ கொஞ்சம் அவசரத்தில் வரைகிறது ஒரு மாதிரி போகுது. உள்ள போடணும். உள்ள கொண்டாந்து இப்படி இது வரைக்கும் வரணுமா? இது வரைக்கும் வருது. போட்டோமா? அடுத்து என்ன பண்றோம்? நேரா இங்க வந்து அளவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி அளவு வச்சுக்கணும். அளவு வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும் இது வரைக்கும் வரையணும் அப்படின்னு. என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஒன்று போட்டு இந்த மொக்கு போட்டுறோம். மொக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? இங்கிருந்து எது வரைக்கும் வருது? இது வரைக்கும் வருது. இது வரைக்கும் வருது. அதை நம்ம கரெக்டா என்ன பண்ணிக்கணும்? போட்டுக்கணும். ஓகே, கரெக்டா போட்டுட்டு அப்புறம் என்ன பண்றோம்? நேரா கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு என்ன பண்றோம்? நேரா இப்படி கொண்டு வர்றோம். வந்துட்டு இங்க பாதி படி என்ன செய்யணும்? இங்க வந்து போட்டாகணும். போட்டுறீங்க. அடுத்தது இந்த படி என்ன செஞ்சிடுறீங்க? இழுத்துட்டுறீங்க. வந்துருச்சா? ஆலயம் வந்துருச்சா? அது போட்டு பாத்தியா? ஒரு குட்டி பிள்ளை கரெக்டா சொல்லிட்டா பாரு. போட்டோமா? இந்த இடத்துல என்ன பண்றான்? இந்த இடத்துல ஒரு மாடம் போடணும்.
ஓகே. ஆன்ட்டி சர்ச்சில் விண்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, விண்டோஸ் எல்லாம் போடல. விண்டோஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கோம், பெரிய விண்டோஸ். இதுக்கு மேலே ஒரு பார்டர், பெரிய பார்டர் இப்படி போய் இது இப்படியே இப்படி வந்து இப்படி போட்டுரும். ஓகே. ஆலயம் கரெக்டாக போயிடுச்சா? நல்லா இருக்கா? இதே நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், அழகாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். புரியுதா? எப்படி அக்கா எப்படி கட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்குங்க. ஈஸியாக எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மொக்கு இருக்கிறதுலாம் சும்மா ரொம்ப கவனமாக வெட்டணும். அதை வெட்டிட்டிங்கன்னா போயிருக்கு. திரும்ப ஒட்டெல்லாம் வச்சுட்ருக்கூடாது. அப்புறம் அட்டாச் பண்ணுறது கஷ்டம். அதுலேருந்து டிட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம இப்படி கூட வெட்டிடலாம், இப்படியே வச்சு கூட என்ன பண்ணிடலாம், வெட்டிடலாம். அப்படித்தானே எல்லாத்தையுமே வெட்டணும். ஆமா ஆண்டி. இப்போ இது மட்டும் ஏன் எப்படி வெட்டுறோம், இப்படியே வெட்டிடலாம். ஓகே ஓகே ஆண்டி. நம்ம வெட்டிட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கணும், முதல்ல வரைஞ்சிருக்கணும். நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். நீங்க வந்து வெட்டிட்டு அப்புறம் வரைங்க. வருது அதே வந்து வந்துடும். இந்த கிராஸ் வந்து கரெக்டா வெட்டணும். திடீர்னு வெட்டினீங்கன்னா போயிடும், கட்டாயி போயிடும். கவனமா என்ன செய்யணும், வெட்டணும். கிராஸை கவனமா வெட்டணும். அப்பதான் கரெக்டா நீட்டா பிசுறு இல்லாம வரும். ஓகே. ஆண்டி நம்ம வெறும் சர்ச் மட்டும் வரைஞ்சா போதும் இல்ல, ஏன் மேல பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கீங்க? அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக. பாத்தீங்களா? ஆலயம் ரெடியா? மேல சிலுவை இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்துடு. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஓகே. கோயில் இல்லா ஊரில் குடி எடுக்க வேண்டாம், இதுல பழமொழி இருக்குது. ஓகே. போட்டுரும். ஓகே. இப்ப ஹார்ட் கொடுங்க. கடைசி நாள்ல நம்ம கன்க்ளூஷன் கொடுக்குறோம். லாஸ்ட் நாள்ல என்ன பண்றோம், எல்லாத்தையும் கன்க்ளூஷன். இதுல என்ன எழுதணும் ஆண்டி? அதுல வந்து ஆலயத்துக்கு பரிசுத்த சொல்லுதுனே. இன்னைக்கு என்ன பரிசுத்தத்துக்கு என்ன வசனம்? அலங்காரத்துடனே கர்த்தரை அதை இந்த கதவுல எழுதிருங்க. கதவுல எழுதிருங்க. இப்ப கண்ணு மூக்கு எல்லாம் கொண்டாங்க பார்க்கலாம். காது வச்சாச்சு. காது வச்சுட்டோமா? கை வந்து இங்க எடுத்து வச்சுக்கணும். கை வந்து வச்சுக்கணும். அதெல்லாம் எடுத்துருங்க. ஆலயம் மட்டும் வச்சுட்டு இந்த பேப்பர்லாம் எடுத்து மடியில் வச்சுக்கோங்க. எல்லாமே எடுத்துருங்க. அப்பதான் நம்ம டிஸ்பிளே பண்ற கரெக்டா வரும். சரி. வந்து கையை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இங்க வச்சுக்கலாம். கை ரெண்டையும் இப்படி காது கிட்ட. காதுங்க இன்னொரு காது இங்க இருக்கு. ஓகே. காது வச்சுட்டோமா? அப்புறம் வாய் வைக்கலாமா? வச்சாச்சு. அடுத்தது கண்ணு வச்சுக்கலாம். கண்ணு வச்சாச்சா? கண்ணு வச்சுட்டோமா? அடுத்து என்ன பாக்கியா இருக்குது மூஞ்சி முகத்துல? மூக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம், பேப்பர் கொடுங்க. அதை வந்து என்ன பண்றோம், கொடுங்க பேனா கொடு. மூக்கு வந்து மூக்கு இருந்தா தான் நம்ம சுவாசிச்சா தானே இது எல்லாத்துக்குமே அர்த்தம். அதனால என்ன பண்ணிடுறோம், மூக்கை அப்படியே போட்டு நல்லா பெரிய மூக்கா போட்டு இப்படி போட்டு இப்படி பறிஞ்சிடும். ஓகே. கொண்டாங்க கத்திரிக்கோளை. மூக்கு பாதி மூக்கு தான். இப்படியே வரைஞ்சு பாதி மூக்கு வரைஞ்சு என்ன பண்ணிடுறோம், கட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளவுதான். மூக்கு வந்துருச்சு. இப்போ மூக்கு வச்சாச்சு. பார்டர்லாம் ஒரு போட்டுடலாம்.
சரி, வாய், மூக்கு, காது எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபேஸ் என்ன பண்ணுது? இந்த ஹார்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் சந்தோஷமா இருக்குது சொல்லுங்க? ஆலயத்துக்கு போறோம். ஆலயம் தான் இந்த ஹார்ட்டுக்கு கிரீடம். ஆலயம் தான் என்னது? ஆலயம் நம்ம தலை மேல இருக்குது. ஓகே, உள்ளமெல்லாம் அந்த மூளையில அப்படி நிறைஞ்சிருக்குது. இந்த பக்கம் திருப்பிக்கலாமா? ஓகே. அப்பதான் வந்து பாக்குற பசங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இப்படி செஞ்சுக்கலாம். இன்னும் உங்களை மாதிரியே வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க குட்டீஸுக்கெல்லாம், அவங்களுக்குலாம் தெரியணும்ல. அதனால நம்ம இப்படி வச்சு காமிச்சிருவோம். சரி, கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருங்க. கரெக்டா அரேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, ஹெவன்லி நல்லா அரேஞ்ச் பண்றா. குட். இந்த கையை இப்படி வச்சிருங்க. அந்த கை இப்படி வச்சிருங்க. ஓகே. இப்போ பாருங்க எல்லாமே எப்படி இருக்குது, அழகா இருக்குது. அந்த பேனா கொடுங்க. இந்த வாயில வந்து கொஞ்சம் அடி பட்டணும்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி. கண்ணுக்கு மேல போயிடுச்சு. இப்போ காது இங்க வைக்கணும். காது வந்து கண்ணுக்கு இந்த பக்கம் இப்படி வரணும். ஓகே. ஓகே ஆண்டி. ஓகே, எது பிரதானம்? ஆலயம். ஓகே, சரி. புரிச்சுதா? எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். இது எல்லாமே எதனால நமக்கு இப்போ வந்து பரிசுத்தமா தெரியுது? கலர் கொடுக்காம நீங்க செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நீட்டா கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். நல்லா இருக்கு. இருப்பீங்களா பரிசுத்தமா? இருப்போம் ஆண்டி. இங்க உங்க வாய் எங்க இருக்கு? தொட்டு காட்டுங்க. இங்க இருக்கு. வாயில், வார்த்தையில் பரிசுத்தம். அடுத்தது ரெண்டு கண்ணி தொட்டு காட்டுங்க. கண்களில் பரிசுத்தம். அடுத்தது செய்கைகளில் பரிசுத்தம். அடுத்தது இருதயத்தில் பரிசுத்தம். அடுத்தது செவிகளில் செவிகளில் பரிசுத்தம். அடுத்தது ஆலயத்தில் பரிசுத்தம். ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணிக்கலாம். ஓகே.